டியூஸ்டே மார்னிங் மார்கழி 2ஆம் தேதி. இந்த டப்பா பார்த்தீங்கன்னா முன்னத்த நாள் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கோதுமை மாவு போட்டு வைக்கிற டப்பா தான். கோதுமை மாவு சுத்தமாக காலி ஆகிடுச்சு. 3 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சிட்டு வரணும் மாவு மில்லில் கொடுத்து. அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு மேரக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பூரிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கணும். நீங்கள் பூரி தேய்க்கும் போது நல்லா ஃப்ளாட்டாக கொஞ்சம் கெட்டியாக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நல்லா பார்த்திங்கன்னா புஃப்னு பூரி எழும்பி வரும். பாருங்கள், அதுவே திரும்புது. ஸோ பூரிக்கு எப்போவுமே மாவு டைட்டாக பிசையணுங்க. ரொம்ப லைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கம்பி வச்சு ஒரே ஒரு சின்ன ஹோல் போட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டிங்கன்னா எண்ணெயும் நிறைய வேஸ்ட் ஆகாது.